ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது சீரியல் கில்லர் கேமிங் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய வர பெல் ஐக்கான சேர்த்து அமைக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ட்ரோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னா தரமான ரேங்க் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். சரி, அங்கே கேமுக்குள்ளே போகலாம். ஃப்ளைட் ஓடுது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். மாதம் இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு மட்டும் கலர் அடிச்சு விட்றாங்கப்பா. என் புது ஃப்ளைட்டு கரெக்டாக நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிறேன். ஒரு புது ஃப்ளைட் வாங்கி விட்டா என்ன பெயிண்ட் அடிச்சு விட்டுவிட்டோம். சரி, நமக்கு அதுக்கு சரி சொல்லி நம்ம எப்படி இறங்குற மாரி ப்ளூ ஜோனுக்குள்ளே போய் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஜோனுக்குள்ளே கால் எடுத்து வச்சா எரிங்க அவனுக்கு சிக்க மாட்டாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினோடனே ஒரு பிஸ்டலை கொடுத்து விட்ருவாங்க. சரி, பிஸ்டல் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர சொல்லி இறங்குறியா டக்குனிக்கே கொஞ்சம் கண்ணு கிடையாது. ஓகேன்னு சொல்லிட்டு எம்பெட்டி எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி கார்னிங் ஐயோ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி தேவை வச்சு கார்னிங் தூக்கி எடுத்து போட்டு திரும்பி ஸ்கேரி அப்படின்னு சொல்லிட்டு இதை மேலே தூக்கி போட்டு இது யூஸ் சொல்லிட்டு ஸ்கேர் தூக்கி எடுத்தாச்சு. வேற லெவலு ஸ்கேரு வேற லெவல் ஸ்கின்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போட்டால் எனக்குள்ள ஒரு இறங்கன்னு சொல்லி வேற லெவலு. அடுத்து இவங்களும் ஒரு இறங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏறி பார்ப்பேன். எனக்குள்ள எவனுமே இருக்க மாட்டாங்க. அதே எனக்கு கடுப்பாக்கிறேன். சரி, கீழே போகணும்னு சொல்லிட்டு கீழே போய் அந்த செகண்ட் ஹோல் பேக் எடுக்கலான்னு போவேன். தலைவர் அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருப்பாரு. நில்லுவா நான் அடிச்சுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தடை அடிக்கணும் போகிறோம். 10 போகும். சரி, ஸ்கோப் அடித்தா 22 போகுது. வேறு வெளியே ஒரு டேமேஜ் நிறையா போச்சு. சரி, அடிப்பாருன்னு பார்த்தா அவரு கனவு கண்டுகிட்டு இருக்காரு. கனவு கண்கள் கண்டிப்பாக போய் அவங்க அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். அது சொன்னார்ன்றாங்க. இவங்க கனவுக்கிட்டே இருக்காங்க. சரி, சிந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ஒரு ட்ராகப்பை பண்ணி விடுவேன். தலைவர் 8 ஆயிடுவேன். அப்புறம் என்ன ஒரு போய் போப்பா தம்பி போய் வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டு உடம்பு தேய்ச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வீட்டில் எடுத்துகிட்டு தலைவர் பேக்கு க்ளோ எல்லாம் வச்சுருக்காரு. நம்ம பொறுக்க வேண்டிய வேலை நிச்சயம் பண்ணிட்டாரு. சரி, இன்ஃபர்டிக் புல்லட்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு ஏறி இறங்கி அவரை 100-150 புல்லட்டை தூக்கி போட்டு கிளம்புவேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 135 சூப்பர். அடுத்த ஒரு கிலோ மெடிக்கிட்டு தலை லிஸ்ட்டில் எடுத்து போட்டு இங்கே போய் லூட்டை பொறிக்கிட்டு அப்படியே போனால் யாரும் சிக்கவே மாட்டாங்க. சரி வந்து தருவீங்க கேட்டால் புளிச்சு ஒன்றுக்கிறாங்க. முதல்ல புளிச்சு ஒன்றுலாம் இறங்கலாம் நிற்க முடியாது. இப்போ நான் சாலைன்ட்டு சுற்றி பார்த்துருப்பாரு. புளிச்சு ஒன்று வந்துட்டு நான் ரூட் எடுத்துகிட்டு எனக்கு உட்காரும் போது தெரிஞ்சு ஒரு சிறுவன் அங்கே ஓடுதுண்டு. சரி, அவன்கிட்ட அடி போட்டுருக்காங்க. அடித்தா அவனுக்கு அதுக்கு மேலே டேமேஜ் போயிருக்கு. 18-22 ஓகே. சரி, பாதி டேமேஜ் போயிருக்கும். சரி, பக்கத்தில் போயிட்டு கொடுத்தோம்னா சிறுத்தை சிக்குமையா சிறுவன் சிக்காது அப்படின்னு சொல்லி க்ளோவாலை போட்டு தலைவர் அங்கே ஓட்டாரு. மாற்றி விடுவேன் எங்கள் ஓட்டார் க்ளோவாலை போட்டு சரி இங்கே தான் போனான்னு தான் அவரோட அனுப்பில் இருந்து கனவு பண்ணுறாரு. என்னப்பா ஆளுக்கு அந்த கனவு வந்துட்டு இருக்கீங்கக்கா அப்படி அப்படின்னா ஆளுக்கு கனவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு விட்டு போட்டு ரூட் எடுத்துகிட்டு போனால் அவனுக்கு ஒரு எக்ஸ்-மிலிட்ரி போல் அவர் ஸ்னைப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை குறுன்னு எப்படா வரையாண்டு ஸ்கோப் போட்டு பார்த்துட்டாரு. என்னென்ன டஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு புல்லட்டு. அதனால் தலைவர் கோவப்பட்டு டபுள் படுத்து முக்கால்வாசி வரைச்சிக்கிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம், உயிர் பயத்தை கட்டிக்கிட்டாரு. டக்குன்னு நம்ம எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, திருநாள் லைஃப் வச்சு டக்குன்னு மெடிக்கலை சுற்றிட்டு ரூட் எடுத்துகிட்டு விருவூரில் வாங்கிட்டு சரி பயணம் சொல்லிட்டு தேர்றான்னு சொல்லிட்டு விருவூரில் மெடிக்கலை போட்டு அவர்கிட்ட போய் இந்த மெடிக்கல் எடுத்துகிட்டு ஓடுவோம். எவனும் கடைசி வரைக்கும் சிக்க மாட்டாங்க. ப்ளூ ஜோன் அவ்வளோ 3 கிலோ முடிஞ்சிச்சு. ப்ளூ ஜோனில் எவனையுமே சிக்க மாட்டாங்க. நான் எடுத்துக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். குரல் கொஞ்சம் டிம்மாக கேட்டால் கவலைப்படாங்க. எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. குரல் பேச முடியல. அவ்வளோதான் பேச முடியும். அதனால் முடிஞ்சால் லைக் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு விட்டுருங்க. ஓகே, அவ்வளோ முதல்ல அந்த அப்படியே என்ன சொல்ல ப்ளூ ஜோன் இறங்கவே குழாய் திறந்த ரத்தம் வராது. தண்ணி வராதியா ரத்தந்தே வரும். இல்லை கண்டிப்பாக பார்க்குது தண்ணி வராது ரத்தந்தே வரும் அப்படின்ட்டு இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குழாய் திறந்தா ரத்தம்லாம் வராது. ஏன்னா கோழி பேணி வரும் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளை லூட்டெல்லாம் பொறிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்லாம் போட்டாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடிட்டுருக்கோம். ஓடிட்டு இருக்கும்போது ஒன்றும் நடக்காது. எப்படியும் ஓடிக்கிட்டே இருப்போம். ப்ரோவால் வேறு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருப்போம். சரி, நம்ம இப்போ எலைட் பாஸை பற்றி பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த எலைட் பாஸ் என்னமோ பிரமிட் எலைட் பாஸ், ஆதி காலத்து எலைட் பாஸ். இந்த எலைட் பாஸை பார்க்கன்னா 2 மேல் பண்ணலும் சரி ஃபீமேல் பண்ணலும் சரி 2மே மொக்கையாதே இருக்குது. ஆனால் என்ன மற்ற கலெக்ஷனு அதாவது என்ன சொல்கிறது ரூட் பாக்ஸாக இருக்கட்டும், ஸ்கேட்டிங் போர்டு, வேறு கிரனேடு, பேக்கு எல்லாமே தரமாக இருக்குங்க. இந்த 2 கேர்ள் மட்டும் ஃபீமேல் பண்ண வேண்டிய தவிர இதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. இந்த எலைட் கண்டிப்பாக போடலாம். இப்போயே போட்டாதீங்க. நான் சொல்கிறேன் இப்போயே போட்டாதீங்க. இந்த எலைட் போட வேண்டிய நம்ம யூடியூப் பெரிய சேனல்காரங்களாம் நிறைய இது கொடுத்தாங்க. அது என்ன சொல்கிறது
இந்தமாரி ஹெல்ப் பாஸ் வருதுன்னு நாங்கள் கடைசியில் பார்த்தா வரவே இல்லை. அது அவங்களுக்கும் பெரிய தப்பான கெட்ட பேராச்சு, நமக்கும் ஹெல்ப் பாஸ் வராமையும் போச்சு. கடைசியில் பார்த்தா யாருமே நிறைய பேர் இந்த ஹெல்ப் பாஸ் போட்டிருக்க மாட்டேங்க, டிஸ்கவுண்ட் வரும்னு சொல்லிட்டு போடாமல் போயிருக்கீங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக போடாதீங்க, ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் கண்டிப்பாக அந்த ஹெல்ப் பாஸ் வரணும் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா போன ஹெல்ப் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வரல, அதனால் இந்த ஹெல்ப் பாஸ் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டில் வரணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த ஹெல்ப் பாஸ் இப்போயே பாருங்க, யார் ஹெல்ப் பாஸ் போட்டாலும் 25 தேதிக்கு மேலே போங்க. 25 26 ஹெல்ப் பாஸ் டிஸ்கவுண்ட் வரலையா, அதுக்கப்புறம் வேணால் டைமண்ட் போட்டுக்கோங்க. டைமண்ட் வேஸ்ட் பண்ணாங்க, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய டாப் பிளேயர்லாம் கிடையாது. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் உசுப்பட்டுவாங்க, நீ ப்ரோ பிளேயர் ஆகும், நீ நோட்டு தான் எனக்கு ப்ரோ பிளேயர் என்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு போய் டக்கு ஸ்க்ரீன் அப்படி திருப்பிவாங்க, திருப்பி டக்குனு ஒரு ரூபா ரெட்டு அப்படின்வாங்க. நம்ம அதை அடிக்க தெரியாமல் 8 அடிக்க சொன்னால் மண்ணை போய் அடிச்சுட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு நீ பாட்டு நான் கொடுப்பேன், அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. ப்ரோ பிளேயர்னா என்ன, நம்ம மற்றவங்களும் அடித்து அவன் சாகணும், அப்போ நீங்கள் ப்ரோ பிளேயர். இதே மற்றவங்களும் அடித்து நம்மளே சுத்தனையே அப்போ நம்ம பாட்டு பிளேயர், அப்போ நம்ம ஒத்துக்கணும். ஆனால் நம்ம அப்படியே அடிக்க போகிறது இல்லையே, நம்மளே ப்ரோ பிளேயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னையே சொல்லாதீங்கப்பா, நான் வெளியே பாட்டு பிளேயர். நானும் சுற்றி பார்க்குறேன், நம்ம வச்சிருப்பேன் இந்த வீட்டில் எங்கே இருப்பேன் நான் சொல்லிட்டு மாப்பிள்ள தவுடா மாப்பிள்ள மேலே எரிஞ்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு தப்புனா யாருமே இல்லை கண்ணு தெளிவாளி கொஞ்சூனே கோவான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊரில் இருந்தால் அதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு தாவுடா செவ்வான்னு சொல்லிட்டு தாவிட்டு இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்டிருப்பீங்க, வேறு ஒரு நம்ம நாக்கத்தவங்களை இப்போ வச்சுருக்காங்க. நம்மளும் தேவி போயிட்டுருப்போம். சரி இந்த வாட்ச் டவரில் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க தோணி. நம்மளும் சுற்றி பார்ப்போம், யாரும் இருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வாட்ச் டவருக்கு போனால் இந்த இடத்துல ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும். சம்பவமாக கிடையாது, சும்மா ஒரு மொத்த சம்பவம் நடக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. தப்புனா முதல்ல வாட்ச் டவர் இருந்தால் 5 HP குறையும், ரெண்டு 50 HP குறையுது. அது எனக்கு ஒரு தெரிச்சலாக இருக்குது. வருங்காலத்தில் படிக்கட்டுலேருந்து தட்டி விட அவனை இருந்துட்டா அப்படின்னு வாங்க அப்படின்னு சொன்னான்னு வாங்கி என்ன கடைங்க கண்டி கொடுப்பாது. என்னடா இந்த எலுமிச்சுக்கலையே அப்படின்னா அது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சிறுவனுக்கு இங்கே எதுக்கு திரும்ப இந்த வீடியோ போட்டு இந்த ஃபன்னி மூணுதையும் போட்டிருக்கீங்க. இந்த பாருங்களேன், ஒரு பூனைப்பட்டி சரக்கு கார் சைட் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் அடித்த டேமேஜ் விழுக மாதிரி இருந்துச்சு. என்னோட பார்த்தா காருக்குள்ள இருக்கா பேனில் பட்டுச்சு டேமேஜ். அடிச்சா பன்னெண்டு போது எப்படி பண்ணி அடித்தா அது பண்ணி கில்லாகும். தலைவர் நீ ஒரு வாட்டி கூட அட்டாக் பண்ணேன்டா பார்த்துக்கோனே. ஒரு புல்லட்டை செய்ய மேலே படுன்னு பார்க்க ஒரு புல்லட்டு கூட மேலே பண்ண மாட்டேது. சரி நிறைய க்ளோவில் வச்சுக்கா தலைவர், நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு 8 க்ளோவில் எடுத்துகிட்டு உள்ளே போய் இனிமேல் எக்ஸாம்பிள் எடுத்து வேலைக்கு ஆரம்பிட்டு ஏன் எடுத்து போட்டு டெர்மினல் ஸ்கோப்பை அட்டாச் ஆகிக்கிட்டு இது நம்ம போடுறது ஒன்று கண்ணை கட்டி காட்டில் விட்டது ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம். சரி இந்த ஸ்கோப்பை எடுத்து வெளியே போட்டு ஒரு SMG புல்லட்டை எடுத்து தூக்கி வெளியே போட்டுருவோம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இது போய் ஒரு 4S ஸ்கோப் இல்லை 2S ஸ்கோப்புக்கு இடையில நம்ம சுற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு 1S ஸ்கோப் சாரி இந்த ஸ்கோப்பு இது தப்பாக வெளிப்பட்டேன். 1S ஸ்கோப் கூட 1S ஸ்கோப் தான் கிடைக்கும் நம்பி அப்படின்ட்டு 1S ஸ்கோப்பும் கிடைக்க மாட்டேன், 2S ஸ்கோப்பும் கிடைக்கும், 4S ஸ்கோப்பும் கிடைக்க மாட்டேன். அது மொத்தம் ஸ்கோப்பே கிடைக்க முடியாது. சுற்றி போனால் வேஸ்ட்டு. அப்படியே முன்னாடி என்ன ஆச்சு ஒரு எலும்பி பார்த்து கில்லாச்சு எடுத்துக்கலாம். சரி லேண்டில் வச்சு விட்டு போகும்னு சொல்லிட்டு நேரம் வந்து அடி வச்சு ஆடாயின்னு சொல்லிட்டு வச்சு விட்டு அவனும் சுற்றி போயிட்டுருப்போம். பார்த்தா ஆளு 5 பேர் இருந்தாங்க. சரி இந்த வீடியோ 4 கிலோட போச்சா சொல்லணும்ட்டா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு தப்பு பண்ணி சும்மா கட்டவிலே ஓடிட்டு இருப்பீங்க. ஆனால் மீதி இருக்கிற 4 பேர் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு உயரமான இடத்துல உட்காந்துட்டு அவங்க ஸ்கோப் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. தலைவர் நீங்கள் நிற்கிற இடம் பார்த்து மடால் மண்டையில் அடிச்சு போடா வீட்டில் போய் எல்லா பாதாம் பருப்பு சாப்பிட்டு தும்பா அப்படின்னு சொல்லி கட்டி விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஜோனா இருக்கிற இடத்துல 4 பேர் 5 பேரில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு உயரமான இடத்துல போய் ஸ்கோப்போட உட்காந்து பாருங்கள். இந்த என்னமே நான் பண்ணுமே இங்கேதே காலகட்டம் இப்போ என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஒருத்தாலும் ஏற முடியாத மழையே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உயரமான இடத்துல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஸ்கோப்போட சொல்ல பாருங்கள். ஏன்னா சிக்கிறேன் அவன் சிக்க மாட்டாங்க, ஏன்னா 5 பேர் அவங்க மூளை இருப்பாங்க. தவிர சிக்க உங்களுக்கு தான் லக்கு. இதாய்க்கு சொல்லிட்டுருந்தா நீங்கள் சாகக்கூடாது. கில் எடுக்கிற இருந்தாலும் அந்த மீன் ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ட்ரிக் கிடையாது, சும்மா ஒரு 2 நாளைக்கு மீன் தான். சரின்னு சொல்லிட்டு சுற்றி நானும் பார்ப்பேன், யாரும் சிக்க மாட்டாங்க. நாங்கள் 2 ஸ்கோப்பெல்லாம் போட்டு பார்ப்பேன், சிக்கம்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு மேலே ஏறுவோம், அடுத்த ஒரு மேலே தான் இருக்குது தம்பி மேலே ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே தான் ஏறுவேன். கச்சு ஏறுவேன். இப்போ பாருங்க ஏறத மாட்டோம், ஏற முடியாது. உங்களும் மாட்டிக்குவேன், டக்கு நல்லா மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா. சரி சுற்றி ஏறும் சுற்றி ஏறி மேலே ஏறி பார்த்தா மேலே எவனும் இருக்க மாட்டாங்க. மேலே 4 பேர் பயன் சொல்லிட்டு போனால் மேலே எவனும் இருக்க மாட்டாங்க. நான் முடிஞ்ச முதல்ல போயிட்டுருக்கேன். போய் சீட்டு நாளாக ஜான் உட்காந்துட்டேன். சரி தமிழுக்கு இந்த ஸ்கில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். எத்தனமாக இருக்கா ஸ்கில்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்டு நீ உட்காந்துருப்பேன். ஏந்திரிக்கு இப்படி உட்காந்துருக்கேன். இந்நேரம் ஏதாச்சும் இப்போ ஸ்கோப்போட அடித்தேன் அடிக்க முடியாது, ஷேர் இருக்குது. தெரிஞ்சதான் அடிப்பீங்க, தெரியவே இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துக்கிட்டேன். இன்னும் நான் சுற்றி போய் அனுப்பிச்சு வருவேன். அடியாமல் வரவாமேன்னு தெரியல. டக்குன்னு இந்த மாதிரி அந்த இது டவர் நான் வந்துட்டு டவரில் எழுந்திருப்பேன் நானுக்கு. சரின்னு சொல்லிட்டு
ஸ்டார் ஒரு பார்த்தா யாரும் இல்லை. சரி திரும்பி சுற்றி பார்ப்போம். டக்குன்னு சுற்றிக்கிட்டே கிடக்கு. நானும் எவனையும் அடிச்சக்கூடாது டக்குன்னு பார்த்தா தூத்து பார்த்து டவரில் எவனும் இருக்க மாட்டாங்க. அலையை பார்த்தா 2 பேருக்கு வந்துருச்சு. அங்கேயோ போச்சா சாமி கீழே இருக்கேன் அப்படியே இருந்துட்டாயிடுவானே மேலே தான் தோணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே ஓடி பார்ப்பேன் கில்லர் போட்டு டக்குன்னு ஓரலில் பார்த்து எம்ஐடி நான் வச்சு மட்டும் அடித்து நம்ம காவல்சிலைக்கு கொண்டு வந்துடுற தலைவர். தேடி ஒரு டக்குன்னு ஒரு கோவாலை போட்டுவிட்டு ஹீல் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போனால் தலைவர் அடி வரான்னு பார்த்தா அவங்க வேன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். டக்குன்னு வரைக்கும் தெரிஞ்சு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு ஓடியான்ட்டோம். டக்குன்னு ஒரு இன்ஜினியரை போட்டு தலைவரை பொறிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்பேன் தலைவர் செத்துருவார். நம்ம அப்புறம் ஓயா வாங்கிடுவோம். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை சி யூ. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.